மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 16வது நிதி ஆணையத்தின் அறிக்கை இந்தியாவின் உள்ளாட்சி நிதி பகிர்வில் நகர்ப்புற மேம்பாடு சார்ந்து முக்கிய மாற்றத்தை பரிந்துரைத்திருக்கிறது. நகரமயமாகி வரும் சூழலை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்காக 3,56,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது 15வது ஆணையத்தின் ஒதுக்கீட்டை விட 2 மடங்குக்கும் அதிகமாகும். இந்த மாற்றத்தால் உள்ளாட்சி மானியத்தில் நகர்ப்புற பங்கு 36 விழுக்காட்டிலிருந்து 45 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. அதே சமயம் கிராமப்புறங்களுக்கான ஒதுக்கீடு 64 விழுக்காட்டிலிருந்து 55 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. 16வது நிதி ஆணையத்தின் கீழ் மாநிலங்களில் கேரளாவுக்கு 16,683 கோடி ரூபாயும், கோவாவுக்கு 726 கோடி ரூபாயும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்திற்கு 46,803 கோடி ரூபாயும், குஜராத்திற்கு 23,764 கோடி ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உள்ளாட்சி அமைப்புக்கான மானிய ஒதுக்கீடு 249 விழுக்காடு உயர்ந்து 25,069 கோடி ரூபாயாக உள்ளது. இந்த மானியம் நகரங்களின் உட்கட்டமைப்பு, குடிநீர் மற்றும் சுகாதார மேலாண்மைக்காக பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.